ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, அழுதது அனைத்து போதும். சிரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டால் சிரிக்க வேண்டும். அதற்கு பதிலாக முகத்தை கவலையோடு வைத்திருப்பது, மனதளவில் உடைந்திருப்பது, இதெல்லாம் தேவையா? தேவையே இல்லாத ஒன்று. எதற்கு புலம்பாதே, எதற்கும் நடுங்காதே. காலம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை சேர்க்கும். எதிர்காலத்தில் இது நடக்கும் அது நடக்கும் என்று நினைக்காதே. எவ்வளவு விஷயங்கள் உனக்காக நான் மாற்றி இருக்கும் பொழுது எதற்காக தேவையில்லாத விஷயத்தை பற்றி நினைக்க வேண்டும்? யோசித்து யோசித்து நிறைய விஷயங்களை யோசித்து உனக்காக நிறைய விஷயங்களை யோசித்து நான் ஒவ்வொரு முடிவையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீயாக கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள், தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கையை வைத்துவிட்டீர்கள் என்றால் அதற்கு பிறகு கவலை இருக்கக்கூடாது. எல்லா நேரமும் எல்லா காலமும் உங்களுக்காக நான் இருப்பேன். சாய் என்றும் நிறைந்து சகல சௌபாக்கியங்களையும் அள்ளி கொடுப்பேன். சகலங்களும் உங்களுக்காகவே கிடைக்கும். எதிர்பார்த்தபடி உங்கள் கையில் வந்து சேர்வதற்கு நான் துணையாகவே இருப்பேன். எத்தனையோ தடைகள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை வாரி வழங்குவேன். காலங்களும் நேரங்களும் உங்களை வாட்டி வதைக்கிறது. அந்த காலங்களையும் நேரங்களையும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு உங்களுக்காக சந்தோஷமாக கொடுக்க வைப்பேன். எதிர்பார்த்த தருணங்கள் எவ்வளவுக்கு சீக்கிரமாக வருகிறதோ, எதிர்பார்த்த தருணங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக வருகிறதோ அந்த அளவுக்கு நன்மை நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயம் நடக்கவில்லை என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் கூடிய விரைவிலேயே நடக்க ஆரம்பிக்கும். தாய் தந்தை யாரும் நமக்கு ஒரு விதமான ஆறுதலாக இல்லையே, தாய் தந்தை யாரும் நமக்காக ஒரு நல்லது செய்யவில்லையே என்று நினைக்காதே. தாய் தந்தை உறவு அனைத்துமாக நான் இருக்கிறேன். எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக ராஜ மரியாதையோடு உனக்கு அமையும். எதிர்பார்த்தது உனக்கு தேவைப்படும் காலத்தில் கட்டாயமாக கிடைத்தே தீரும். இன்று யோசிக்கும் பொழுது, சில விஷயத்தை பற்றி இன்று யோசிக்கும் பொழுது இது என்ன வாழ்க்கையா என்று தோன்றும். ஆனால் இந்த வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும். கவலை இல்லாமல், அன்பாக, கவலை இல்லாமல் எல்லா விஷயத்திலேயும் உனக்கு நான் இருப்பேன். உனக்கு எல்லா விஷயத்தையும் அள்ளி கொடுக்க நான் இருப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு. தொடர்ந்து ஒவ்வொரு முயற்சியிலும் சரிதான், ஒவ்வொரு விஷயத்திலும் சரிதான், எல்லாமும் திருப்தியாகவே நடக்கும். இங்கு திருப்தியாக நடக்காதது எதுவும் அல்ல. இங்கு ஒவ்வொரு மனிதனும் சோதிக்கப்படுகிறான். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் சரிதான், ஒவ்வொரு இடத்திலும் சோதிக்கப்படுகிறான். ஆனால் எதுவும் கைவிடப்படுவது இல்லை. எந்த நிலைமையாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாம் மாறும். உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் மாறும். உன்னுடைய காலகட்டங்கள் என்னென்ன, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் என்னென்ன என்பது தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சோதனைகள் முற்றிலுமாக நீங்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் முற்றிலுமாக நீங்கி உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மனிதனும் சோதனைதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து விட்டால் சாதனை எங்கிருந்து இருக்கிறது? சாதனைகள் நிச்சயமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உனக்கு வரவில்லை என்று நினைக்காதே. சாதனைகள்
நிச்சயமாக வரும். உன்னுடைய தேவைகளுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இன்பங்கள் தானாகவே நடக்கும். கலங்கி நிற்காதே, அழாதே, புலம்பாதே. எதுவும் தவறாக நடக்காது. உனக்கு யார் இருக்கிறாய்? தெய்வம். அந்த தெய்வம் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? தெய்வம் இருக்க இருக்க, உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் இருக்க இருக்க உனக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். தெய்வம் உன்னோடு தான் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்காது. உன்னிடம் காட்டும், நான் இருக்கிறேன் என்பதை காட்டும். ஆனால் கஷ்டங்கள் வரும் பொழுதும் சரி, நஷ்டங்கள் வரும் பொழுதும் சரி காட்டாது. ஆனால் நீயே புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய சுவாரஸ்யம் உண்டு, நிறைய விதமான அற்புதம் உண்டு, நிறைய விதமான ஏக்கங்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் துணையாக நான் இருப்பேன். கண்ணை திறந்தாலும், கண்ணை இரவு நேரத்தில் தூங்க மூடினாலும், உன்னுடைய கண்ணுக்கு முன்னால் வருவது உன் எதிர்காலம். என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு விஷயம். அந்த மாதிரியான எந்த குழப்பங்களும் இனி வரும் காலத்தில் வராமல் நான் பார்த்து கொள்வேன். அமைதியோடு இருந்தால் எல்லாமும் நலமே. அமைதியோடு இருந்தால் எல்லாமும் சந்தோஷமே. அமைதியோடு இருந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைப்பது உங்களுடையதே. புரிந்ததா? எதையும் நான் அலட்சியமாக சொல்லவில்லை. எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாகத்தான் சொல்கிறேன். இன்றும் சரி, என்றும் சரி, நலமோடு இருப்பாய். எப்பொழுதும் வளமோடும் இருப்பாய். எல்லாமும் தாராளமாக சந்தோஷத்தோடும் இருப்பாய். குறை என்பது என்றும் உன் வாழ்க்கையில் இருக்காது. குறையானது எப்பொழுதும் இல்லாமல் நான் பார்த்து கொள்வேன். ஏற்கனவே நிறைய விதமான கவலை இல்லாமல் எப்பொழுதும் அமைதியாக இரு. உன்னுடைய தேவைகள் என்னென்னவோ அதற்கு தகுந்தது போல, எந்த குறையும் இல்லாமல், எந்த ஒரு விதமான கவலையும் இல்லாமல், எந்த ஒரு இடத்திலும் வாழ்க்கையில் தடுமாற்றம் இல்லாமல் உன் வாழ்க்கை அமைய நான் செய்வேன். உன்னை ஏமாற்றி விட்டேன். உன்னை ஒவ்வொரு நாளும் உன்னை நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் எல்லா விதமான சுபிக்ஷமான விஷயங்களும் நடந்தே தீரும். நாளுக்கு நாள் இன்பங்கள் கூடும். அதில் மாற்றம் அல்ல. எல்லாம் நல்லதே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.